அடுத்த முறை பாவக்காய் வாங்கினா இப்படி ஒரு முறை செஞ்சு பாருங்கள். வெல்கம் டு காயூஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் பாவக்காய் வச்சு ரொம்ப டேஸ்டியாக ஒரு பொரியல் செய்யலாமாங்க. இந்த பாவக்காய் பொரியல் இப்படி ஒரு முறை செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கசப்பே தெரியாது. குழந்தைங்களும் என்ன பொரியல்னு தெரியாமல் சாப்பிட்ருவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பிளெண்டர் எடுத்துக்கலாம். இதில் 1/4 கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் நான் கட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த தேங்காவை ஃபஸ்ட்டு ஒரு முறை அரைச்சிக்கலாம். பாருங்கள், தேங்காய் அரைச்சாச்சு. இப்போ இதில் மற்ற பொருட்கள் எல்லாம் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட் என்ன சேர்க்கலான்னா, ஒரே ஒரு பூண்டு எடுத்துக்கோங்க. இதை கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். இதோட ஒரு 4 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மஞ்சள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி அதிகமாக சேர்க்கக்கூடாதுங்க. ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை நம்ம அரைச்சிக்கலாம். ரொம்ப ஸ்மூத்தாலாம் அரைக்காதீங்க, கொஞ்சம் கோர்ஸாக அரைச்சிக்கோங்க. பாருங்கள், அரைச்சாச்சு. இப்படி அரைக்கணும், ரொம்ப ஸ்மூத்தாலாம் அரைக்காதீங்க. இது இப்போ இருக்கட்டும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பாவக்காய் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 மீடியம் சைஸ் அளவுக்கு பாவக்காய் எடுத்திருக்கேன். 200 கிராம்ஸ் அளவுக்கு எடுத்திருக்கேன். பாவக்காவை இதே போல் நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கணும். அப்போ தான் பாவக்காய் பொரியல் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கசப்பும் அந்தளவுக்கு தெரியாது. ஸோ இதே மாதிரி கட் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் உப்பு தண்ணியில் சேர்த்துக்கோங்க. இந்த பாவக்காய் உப்பு தண்ணியில் போட்டு வைக்கிறப்ப இந்த கசப்பு தன்மைலாம் கொஞ்சமாக வெளியில் வந்துடும். ஸோ இப்போ நான் கொஞ்சம் நேரம் உப்பு தண்ணியில் போட்டுட்டு அதை நல்ல தண்ணி ஃபுல்லாக ட்ரெயின் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இது இப்போ இருக்கட்டும். அடுத்ததாக ஒரு பேன் எடுத்துக்கலாம். பேனில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் வச்சு செய்கிறப்ப டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் சூடான பிறகு இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துட்டு இதை நல்லா பொரிஞ்ச பிறகு 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அடுத்ததாக இதில் காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். 3 காஞ்ச மிளகாய் கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். இந்த உளுத்தம் பருப்பு ஓரளவுக்கு நல்ல கலர் வந்த பிறகு இதில் நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் 3 மீடியம் சைஸ் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நல்லா ஃபைனாக சாப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இந்த பாவக்காய் பொரியலுக்கு வெங்காயம் அதிகமாக சேர்க்கணும். அப்போ தான் பாவக்காய் பொரியல் ரொம்ப நல்லாயிருக்கும். கசப்பும் அந்தளவுக்கு தெரியாது. ஸோ நான் 3 வெங்காயம் சேர்த்துருக்கேன். இந்த வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா சாஃப்ட் ஆகணும். பாருங்கள், நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. லைட்டாக கலரும் சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம்ல பாவக்காய், அதை சேர்த்துக்கலாம். பாருங்கள், பாவக்காய் விட வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கணும். இந்த தேங்காய் எண்ணெயிலேயே இந்த வெங்காயம் அதுக்கப்புறம் இந்த பாவக்காய் நல்லா வதங்கணும். தேங்காய் எண்ணெயிலேயே இந்த பாவக்காய் ஒரு 70% நல்லா குக் ஆன பிறகு தான் இதில் நம்ம அரைச்ச தேங்காய் மசாலாவை சேர்க்கணும். இப்போ இது ஒரு 70% குக் ஆகிடுச்சு. இப்போ நான் தேங்காய் மசாலா சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம திருப்பி ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு அப்பப்போ இதே போல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். நம்ம இந்த தேங்காய் அரைக்கிறப்ப மிளகாய்த்தூள் மஞ்சள்லாம் சேர்த்துருந்தோம்ல, ஸோ அதோட பச்சை வாசனை எல்லாம் போகணும். பாருங்கள், இதே போல் அப்பப்போ மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். நல்லா ட்ரை ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா வாசனை வர ஆரம்பித்தாச்சு. பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இப்போ ஃபைனலாக கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு திருப்பி 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். கருவேப்பிலை முன்னாடியெல்லாம் சேர்க்காதீங்க. இதே போல் கடைசியாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் இந்த பாவக்காய் தோரன் ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப வாசனையாகவும் இருக்கும். பாருங்கள், அவ்வளோதாங்க, நம்மளோட பாவக்காய் தோரன் ரெடி ஆகிடுச்சு. இந்த பாவக்காய் தோரன் நீங்கள் ரைஸ்க்கு சப்பாத்திக்கெலாம் வச்சு சாப்பிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி கூட. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு இதே போல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம்.